ஊத்துறது கெட்டதுன்னு சொன்னானே அவன் ஒரு மட. ஊத்துனதான் ஊத்துனே வெந்நீரா ஊத்தப்படாதோ குளிர்தோ இல்லையோ. அதான் குளிர் விட்டு போயிடுத இல்லன்னா கொள்ளிக்கட்டையை வாயில வச்சுட்டு குப்பு குப்புன்னு புக விடுவேடா. எத்தனை நாளா சுருட்டு பிடிக்கிறேன். அடி அசடு, இது சுருட்டு இல்லடி, சிகரெட். எந்த கர்மமா இருந்தா என்ன, எல்லாம் கூட்டி எடுப்பு மாதிரிதான் சுமையிறது. ஏய் மண்டு மண்டு, ஜெனரல் நாலேஜ்ல 0 நோக்கு, SSLCல எவண்டி மார்க் போட்டான். இதெல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தானா இல்லையோ அப்ப பழக்கமாயிடுச்சு. நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன்னு நினைச்சேன், பிடிச்சுட்டு இருந்தால இப்பதான் தெரியறது. இப்ப என்னடி ஆயிடுச்சு? இன்னும் என்ன ஆகணும், நீங்க தேவட்டிய வாயில எரிய விட்டு இருக்கிறத எங்க தோப்பனார் பார்த்தாருன்னா தீர்ந்தது. ஏ கங்கா, என்ன 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 புக விடுறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாரா? அடி அசம்பந்தம், அதுக்கு மாமா ஒண்ணும் மடி செஞ்சில்லடி, அவரு லௌகிகம் புரிஞ்சவர். அதுக்காக கண்ணத்தனமா தப்பு பண்ற உங்களுக்கு என்ன கன்னிகாதன புரிவாளா? நோக்கேண்டி அந்த கவலை. நான் உங்க ஆத்து மாப்பிள்ளை ஆகத்தான் போறேன், நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணு ஆகத்தான் போற. சுலபமா சொல்லிட்டு உன் தோப்பனார்கிட்ட சம்மதம் வாங்க நீக்கு தோது தெரியுண்டி. அது எப்படி? அதான் அபிஷேகம் பண்ணிட்டியே, இதையே அஸ்திவாரமா வச்சு என்ன பண்றேன் பாரு. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. ரங்கமணி எழுந்திருப்பா. உஞ்சுவர்த்தி செய்யிச்சு அவ பாதத்தை நமஸ்காரம் பண்ணா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவா. ரங்கமணி, பெரியவா ஆசீர்வாதமும் பகவானுடைய அனுகிரகமும் நோக்கி என்னைக்கு உண்டு. நீ நினைச்சதே அடைஞ்சு தீர்காயுசா சௌபாக்கியமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றப்பா. மாமா, என்னுடைய ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஆசீர்வாதம் பண்றதுதான் என் வேலை, நிறைவேற்றுறது பகவான் ஆச்சே. பகவான் நிறைவேற்றுவான்னு கண்ணை புத்துண்டு கும்பிட்டா போதுமா? பெத்தவங்க சம்மதிக்கணுமே. ரங்கமணி என்ன சொல்ற? மாமா, நானும் ஒரு பொண்ணும் பால்ய பிராயத்துல இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் வச்சுட்டு இருக்கோம். அப்படியா? பேஷ் பேஷ். உன்னை புருஷனை அடைய அவ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? உங்க மக கங்காதா மாமா. அவசரப்பட்டு வேற எதுவும் சொல்லாதே, இப்போதான் ஆசைப்பட்டது அடையணும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மறந்துடாதே. ரங்கமணி, இது நான் எதிர்பார்க்காத விஷயம் தானே தவிர எதிர்க்கிற விஷயம் இல்லை. ஆனா வேற எதுவும் சொல்லாதே, வேற எதுவும் சொல்லாதே. நான் வரேன் மாமா. கங்கா, கங்கா, இப்படியா கொடநாட்ட மாட்ட சுத்துறது? மயக்கமே வந்துடுச்சு. மயக்கமா? ஐயோ வரப்படாத, கவலை இருக்கு. நோக்கு தோல் கொடுக்க இருக்க. ஐயோ ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பா? யாராவதா? இனி ஒரு பையன் ஒன்னும் பேச முடியாது. லைசன்ஸ் அப்ளை பண்ணி சாங்ஷன் ஆயிடுச்சு தெரியுமோ? என்ன சொல்றேன் புரியல? உன் தோப்புனார் போய் மாமா அண்ணன் ஏண்டா அண்ணார், கல்யாணம் அண்ணன், பொன்னாடா அண்ணார், கங்கா அண்ணன். ஐயோ, அப்புறம் மீதிய சொல்றதுக்குள்ள சேதிய பாடான்னுட்டாரு. நான் வரேன். எங்க போறேன்? வாஞ்சேயர்கிட்ட போய் பஞ்சாங்கம் பாக்குறதுல இருந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு பூந்தி லட்டு பிடிக்கிற வரைக்கும் கவனிச்சாகணுமே. சாந்தி முகூர்த்தமா? நீ என்ன 5 வயசு பிஞ்சா 5.75 அடி நிக்கிறியே, இது கூட புரியல? வா. கங்கா, ஆண்டவன் இந்த ஆத்தங்கரையும் அழகான வயக்காட்டியும் எதுக்கு படிச்சிருக்கான் தெரியுமா? விவசாயம் பண்ண. வெங்காயம் பண்ண படி. இவள வெறும் விவசாயம் இல்லடி, சாதன விவசாயம் பண்ணா. போது விடுங்க, பாதி கிணறு தான் தாண்டி இருக்கு, அதுக்குள்ள பரபரப்பா. ஓஹோ, எங்க ஆத்துல சம்மதிப்பாளான்னு சந்தேகப்படுறியா? அவ பச்சை கொடி தச்சு வச்சு பல காலம் ஆச்சு. எதுக்கு? நான் கல்யாணம் சொன்ன உடனே காட்டுறதுக்கு தான். நான் மணக்கோலத்தோட வர போறேன், நீ உங்க ஆத்துல மாக்கோலத்தை போட்டுது. வர.
ஏன்னா கல்கத்தாவில் இருக்க ரங்கமணியோடைய தோப்பனார் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கார். எல்லாம் பரபரன்னு நடக்கிறத பார்த்தா நீக்கு பயமா இருக்கு. பணத்துக்கு என்னென்ன பண்ண போறேன்? அதான் நிலத்தை வைக்கிறதா தீர்மானிச்சிட்டோமே. ஆமா, நீங்க விக்கிறதா தீர்மானிச்சிட்டேன். வாங்குறதா இன்னும் யாரும் தீர்மானம் பண்ணலையே. ஐயோ, பெரிய இடத்து சம்பந்தம். திடீர்னு தேதியை வச்சுட்டாள்னா என்ன பண்றது? அபிராமி, கெங்காவோட கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் குதிரும் நினைச்சோமா, இல்ல இவ்வளவு பெரிய இடத்து மாப்பிள்ள தான் வாய்ப்பான்னு கண்டமா? கற்பனைக்கு வராததெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்ட அந்த ஈஸ்வரன் கெங்காவோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுவானா என்ன? அம்மா அம்மா, என்னடி இது பொய்க்கால் குதிரை மாதிரி ஆடிட்டு வர்ற? அசடு, என்ன ஈசிட்டு இருக்க? காசி பாட்டி மறுநாள் இட்டு விட்டா. மருதானியா? இப்ப இருக்குதெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆக போறது இல்லையோ, அதுக்காகத்தான். நல்லா இருக்கா? ஐயோ, உள்ள சாப்பிடாதா? ஏண்டி, நோக்கு மருதாணி வச்சுக்கணும்னு ஆசை இருந்தா என்னன்னு சொல்லப்படாதோ? நான் வச்சு விட்டுருப்பனே. அதனால என்னன்னா? என்னடி அதனால? ஆசைடு, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த கையில எப்படி சாப்பிடுவ? ஆமா ஆமாமா, உன் கையில நீயே எனக்கு ஊட்டி விடுவியா? நான் சாப்பிடுவேனா? புக்காத்துக்கு போற வயசு ஆயிடுச்சு நோக்கு, இன்னும் என் கையால ஊட்டி விடணுமா? ஈஸ்வரா ஈஸ்வரா, வா. மணக்கோலம் வரப்போறதுங்கிற நம்பிக்கையில மருதாணிட்டு இருக்கா குழந்தை. பிரம்மாவோட எழுத்தாணி என்ன எழுதிருக்கோ தெரியலையே ஈஸ்வரா. மாமி, என்ன இது? பிக்ஷா வந்தனம். தானியத்தை போட வேண்டிய செம்புல இப்படி தனத்தை கொண்டு வந்து கொட்டிருக்கேளே. சுந்தரேஷா, காசிக்கு போகணும், கங்கையில தீர்த்தம் ஆடணும், விஸ்வநாதன் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே கட்டையே போடணும். அப்பதான் போற கதிக்கு புண்ணியம் கிடைக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தேன். அப்படி உண்டியில சேர்த்த பணத்தை எல்லாம் உஞ்சவிருத்தி செம்புல வந்து போட்டுட்டேளே மாமி. அப்பா, நான் கங்கையிலோட தண்ணீர்ல முழுகிறத விட கங்காவை கண்ணீர்ல முழுகாம காப்பாத்துதான் புண்ணியம்னு புரிஞ்சுட்டேன்டா. மாமி, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல மாமி. கால் காசு கை நட்டி வாங்கி அறியாதவன் நீ. உஞ்சவருத்தியில பிக்ஷாவந்தனம் பண்ணப்பட்ட பொருளை திருப்பி தரப்படாதுன்ற சம்பிரதாயத்தை நீ மீற மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் கொண்டு வந்து போட்டேன். மாமி, கங்கா கழுத்து நிறைஞ்ச மாங்கல்யத்தோடையும் மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் வாழட்டும் அப்பா, வாழட்டும். நான் வரேன்.